Step into the future of design and motion with all-new Vivo V60e. Buy now. Indigo's Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Deepajodi Panchadeepam Pooja Ennai. Blend of 5 Pooja oils from the House of Sunland. தங்கும் விடுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைக்கும் சென்று விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த சந்திப்பு முடிய அவங்க ஒவ்வொரு அவங்களுடைய ஊர்களுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கான முன்னேற்பாடாக ஒவ்வொரு வண்டியுமே இங்க பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 13 பேருந்துகள் தாவேகா தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல 3 ஸ்பேராக விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இங்க 10 பேருந்துகள் வந்திருக்காங்க. எரிவாயு நிரப்பிக்கிட்டு மறுபடியும் அவங்க ஊர் நோக்கி புறப்பட இருக்காங்க. நாம பேச முற்பட்டோம். ஆனா தாவேகாவின் கடும் அறிவுறுத்தலின்படி யாருக்குமே இந்த தகவல்களையும் பரிமாறக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கதா சொன்னாங்க. நம்ம பேருந்து ஓட்டுநர்கள் போய் அவங்களை கூட்டிட்டு வரும்போதே அவங்களுடைய அந்த ஒவ்வொரு காட்சியுமே அவங்க இந்த பேருந்தில் வந்த அந்த விதம், அவர்களுடைய வலி எல்லாமே ஒவ்வொரு அறைகளுமையும் போய் விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தினர் நேரில் சந்திச்சு பேசிட்டு அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம, அதே நேரத்துல எங்கேயுமே அவங்களுடைய வேரபோட்ஸ் கூட வெளியே வரல இன்னும் அப்படிங்கிற லெவல்ல தான் இங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே கரூருக்கு 2 பேருந்துகள் அந்த மக்களை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் பேருந்து ஓட்டுநர் நம்மளிடையே பகிர்ந்துகிட்டார். விஜய் அவர்களுடைய தாவேகா பொதுக்கூட்ட, அதுவும் கரூர்ல நடந்த பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 நபர்களுடைய குடும்பங்கள், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக நடக்கக்கூடிய நிகழ்வின் ஒரு பகுதியில தான் இருக்கும். இப்போ இந்த நிகழ்வு ஏறக்குறைய நிறைவு பெறும் சூழ்நிலையில இருக்கு. ஒவ்வொரு தங்கும் விடுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைக்கும் சென்று விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த சந்திப்பு முடிய அவங்க ஒவ்வொரு அவங்களுடைய ஊர்களுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கான முன்னேற்பாடாக ஒவ்வொரு வண்டியுமே இங்க பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, மொத்தமாக இந்த போக்குவரத்து ஏற்பாட்டுக்காக 13 பேருந்துகள் தாவேகா தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல 3 ஸ்பேராக விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இங்க 10 பேருந்துகள் வந்திருக்காங்க. 10 பேருந்துகள்ல மக்கள் வந்திருக்காங்க. இந்த 10 பேருந்துகள் தான் இப்போ இங்க ஸ்டேஷன்ல எரிவாயு நிரப்பிக்கிட்டு மறுபடியும் அவங்க ஊர் நோக்கி புறப்பட இருக்காங்க. நாம பேச முற்பட்டோம். ஆனா தாவேகாவின் கடும் அறிவுறுத்தலின்படி யாருக்குமே இந்த தகவல்களையும் பரிமாறக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கதா சொன்னாங்க. இங்கிருந்து கிளம்பக்கூடிய பேருந்துகள் எந்த நிறுத்தத்திலும் நிற்காமல் அவரவர்கள் ஊருக்கு பாதுகாப்பாக செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் தாவேகா தரப்புல செய்யப்பட்டிருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் இங்க வந்த அந்த ஒவ்வொரு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்கிறப்ப இவங்க போய் நம்ம பேருந்து ஓட்டுநர்கள் போய் அவங்களை கூட்டிட்டு வரும்போதே அவங்களுடைய அந்த ஒவ்வொரு காட்சியுமே அவங்க இந்த பேருந்தில் வந்த அந்த விதம், அவர்களுடைய வலி எல்லாமே சொல்ல ஒண்ணா வலி நிறைந்தது அப்படிங்கறத பேருந்து ஓட்டுநர்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கேட்கவே ரொம்ப உருக்கமா இருந்தது. இந்த 41 குடும்பங்களுக்கும் ஆறுதலாக தாவேகா என்ன செய்ய இருக்கிறது, என்ன செய்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் இனிதான் நமக்கு தகவல்களாக கிடைக்கப்பெறும். வந்த 10 பேருந்துகள்ல தற்சமயம் வரை இப்ப என்ன நிலவரம் அப்படின்னா, ஒவ்வொரு அறைகளுமையும் போய் விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தினர் நேரில் சந்திச்சு பேசிட்டு அவங்க அவங்க உணவு அருந்தி விட்டு உடனடியாக அவங்க கிளம்பி போறதை தான் பார்க்க முடியுது. அதுவுமே கடும் பாதுகாப்பின் மத்தியில அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம, அதே நேரத்துல எங்கேயுமே அவங்களுடைய வேரபோட்ஸ் கூட வெளியே வரல இன்னும் அப்படிங்கிற லெவல்ல தான் இங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே கரூருக்கு 2 பேருந்துகள் அந்த மக்களை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் பேருந்து ஓட்டுநர் நம்மளிடையே பகிர்ந்துகிட்டார். விஜய் நம்ம கரூர்ல பார்த்தோம், ஏகப்பட்ட கூட்டம் வந்தது. சரி, இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. நம்ம சென்னை மக்களும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்களும் எவ்வளோ பேர் இங்கே கூட்டம் வந்திருப்பாங்க, எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் தான் வந்தேன். நான் நீங்கள் பொழப்ப விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா கரூரில் பார்த்த கூட்டம் இங்கே அந்த அளவில் ஒரு கொஞ்சமாச்சு இருக்கும். ஏன்னா விஜய் எங்கே போனாலும் கூட்டம் வருது. சப்போஸ் இங்கே ஒரு கூட்டம் இருந்தால் நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஆளாக நிற்கலாம் தான் வந்தேன். இந்த கரூர் சம்பவத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு ஏதாச்சும்? கரூரில் அவங்க ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க, ரோட் ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் ஒரு 41 பேர் உயிர் இழந்திருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம் தானே. இதில் நம்ம புதுசாக சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி அந்த 41 பேரோட இறந்தவங்களோட குடும்பத்தை தான் சந்தித்து இன்றைக்கி ஆறுதல் சொல்கிறதா இன்றைக்கி வந்திருக்காங்க. அதை பார்க்க தான் நானும் வந்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு எல்லாம் உள்ளே இருக்காங்க. வெளியே ஒன்றும் தெரியல. வெளியெல்லாம் எப்போதும் போல் அவங்களோட
காட்ஸ் மட்டும்தான் வெளியே, பிளாக் மட்டும்தான், அதை மட்டும்தான் பார்க்க முடியுது, வேறு எதுவும் பார்க்க முடியல. இல்ல, அந்த 41 பேர் இறந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா? இறந்த கூட்ட நெரிசல் இந்த அளவுக்கு இறந்தது இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நமக்கு வயசு அந்த அளவுக்கும் கிடையாது, அரசியல் அனுபவமும் கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த கூட்ட நெரிசல், அரசியல் கூட்டத்துக்கு போய் கூட்ட நெரிசலில் இறந்தவங்கன்னு இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை. இதுதான் புதுசாக இருக்குது. இது வந்து 41 குடும்பங்களோட மனநிலை தான் எப்படி இருக்குன்றது அது அவங்கவுங்களோட கணிப்பு தானே, நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா நான் அனுபவப்பட்டிருந்தா எனக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த வழியை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்தந்த வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி வந்திருக்காங்க, என்ன சூழ்நிலைன்றது தெரியல. ஏன்னா நம்ம தமிழோட மரபுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 30வது நாள். ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்றைக்கி 30 தான். ஏன்னா கடந்த மாதம் 27, கரெக்டாக இன்றைக்கி பார்த்தா 27. 30ன்றது தமிழோட மரபு. முக்கியமான மரபுனா என்ன, அந்த தீபாவளி பொங்கல் பண்டிகைலாம் கிடையாது. இறந்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான சடங்குல ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் 30ஆம் நாள் கொண்டாடுவோம். கொண்டாடுறது கிடையாது, அவங்களுக்கு படையல் வச்சு சில விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்களுக்கு அந்த இறந்தவங்களுக்கான சில விஷயங்கள் பண்ணுவோம். அதை தாண்டி இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா அது என்ன மாதிரியான மனநிலைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. 2026 வந்து 234 தொகுதி ஐயாவை தான் முன்னேற்று எந்த பாதிப்பு அவருக்கு எதுவும் இல்லை. இது வந்து கரூர் சம்பவத்தில் வந்து எதுவும் பயப்பட முடியாது. என் தலைமை வந்து பயப்பட அவசியம் இல்லை. அவர் வந்து மீண்டும் 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 சொல்கிறேன், அவர் மீண்டும் எந்த இதுவும் வந்து அசம்பாவியம் அவர் நடத்தலைங்க. அசம்பாவியம் அவர் நடத்த கிடையாது. மக்கள் கூட்டம் வந்தாங்க, பிடிச்சாங்க. மக்களுக்கு மழை எல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் வந்து இது நடந்தது வந்து ஆண்டவனுக்கு மட்டும் தெரியாது, ஐயாவுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. இதுல இருந்து மீண்டும் வந்துருமா தாவேக்கா? 2027 கண்டிப்பா வந்து 234 தொகுதி மீண்டும் மீண்டும் வென்று எடுப்பார். திருப்பூர்லேருந்து வராங்க சார். அரூர்லேருந்து விஜய் பார்க்க போகும்போது கூட்ட நெரிசலில் சிக்கி அம்மாவுக்கு முதுகெலும்பு உடஞ்சிருச்சுங்க. நம்மளுக்கு அடிபட்டு பிரைன் ரத்த கசிவு ஆகி போச்சுங்க. அப்புறம் இந்தமாரி சரி விஜய் சார் வராரு, இதுமாரி கேட்கலாம் அப்படின்னு வந்தாங்க. இன்னைக்கு வந்து இதுமாரி டெத்துக்கு தான் வருது, நாங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த இதில் கூப்பிட்றோன்னு சொல்லி நம்பர் வாங்கியிருக்கிறாங்க. 4 மணிக்கு வந்தாங்க காலையில், இப்போ தான் பார்த்து பேசியிருக்கிறாங்க. அடுத்தவங்களை கூப்பிடுவாங்க, நம்பர் வாங்கியிருக்காப்பிள்ளைங்க. இப்போ அந்த நேரம் நீங்கள் கரூரில் வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்களால் என்ன உணர முடிஞ்சது? அங்கே சுற்றி என்ன நடந்துட்டு இருந்தது? ஒன்றும் நார்மலாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. திடீர்னு தள்ளி விட்ட மாதிரி எல்லாம் விழுந்தோடனையும் ஒரு 10-20 பேர் அமுத்தினோடனையும் நம்மளுக்கு முதுகெலும்பு குப்புற விழுந்தோடனையும் 10 பேர் விழுந்தோடனையும் முதுகெலும்பு உடஞ்சி வச்சுங்க. நான் அப்படி விழுந்தோடனே மண்டையில் வந்து ரத்த கசிவாகி போச்சு. மண்டையில் ஸ்கேன் எடுத்து பார்த்து பிரெயினில் ப்ராப்ளங்க. உயிர் பழச்சது பெரிய விஷயங்க. நிறைய பேர் உயிர் இறந்தது. கொஞ்சம் லாஸ்ட்டில் இருந்தனால தப்பிச்சோங்க. நாங்கள் அந்த குடிசை கிட்ட இருந்தனால தப்பிச்சோம். நடுவில் இருந்தோம்னா கொஞ்சம் சந்தேகம் தாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? இப்போ அனுமதி மறுக்கப்பட்டிருக்கா இல்லை என்ன? இன்னைக்கு வந்து அனுமதி மறுக்கப்படலன்னு சொல்லுங்க. இன்னைக்கு டெத்தானவங்களுக்கு தான் அழைப்பு அடிச்சிருக்குது. உங்களுக்கு வந்து நிர்வாகி கூப்பிடுவான்னு சொல்லி நம்பர் வாங்கியிருக்கிறாங்க. எங்களை வந்து அடுத்து கூப்பிடுறாங்க. நீங்கள் பொதுமக்களா இல்லை தாவேக்கா தொண்டர்? பொதுமக்கள் சார். இப்போ ஒரு பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்குறப்ப இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாமோ தாவேக்கா அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டம் உங்களுக்கு இருக்கா? உஷாராக இருந்திருக்கலாம். கொஞ்சம் லேட் இல்லாமல் கொஞ்சம் குயிக்காக இருந்தால் இந்தமாரி நடந்திருக்காது. வெயிட் பண்ணது தான் கொஞ்சம் இது. ரொம்ப நேரம் வெயிலில் வெயிட் பண்ணோம் இல்லையா, அது அப்புறம் தள்ளுமுள்ளு இந்த மாதிரி என்ன தவறுனா மட்டும் தெரிய மாட்டேங்குங்க. அந்த டயத்தில் பல விதமாக சொல்கிறாங்க, பல விதமாக. காவல்துறை வந்து பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, கூட்டம் அளவு கடந்த கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? காவல்துறை ஓரளவுக்கு தான் இருந்துச்சுங்க, அதிகமாகலாம் இல்லை. ஆமாம், மக்கள் தான் அதிகமாக இருந்தோம். அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லி இது ஒன்று, மக்களே அதிகமாக ஆளுக்கு தான் நம்மளை தள்ளி விட்ட மாதிரி உணர்வு இருந்துச்சுங்க. ஆளு தள்ளி விட்டு மேலே விழுந்து தான் அப்புறம் எல்லாம் மிதித்து ஓடனோடனே பயங்கரமாக காயமாயிருச்சுங்க. அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்தது? முதுகெலும்பு உடஞ்சிருக்குன்னா அவங்க என்ன நிலையில் இருக்காங்க? இப்போது பெல்ட்டு போட்டு இந்தமாரி பிளேட்டு வச்சு பெல்ட்டு போட்டு வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். தாவேக்கா சார்பில் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் நம்பர் வாங்கியிருக்கிறாங்க, அவங்கள நாளைக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி காயப்பட்டவர்கள் நிறைய பேர் கொங்கு பகுதிகளில் இருக்காங்களா? இந்த மாதிரி உயிரிழந்த குடும்பங்கள் அப்படிங்கிறத தாண்டி கொடூரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரியான குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் மட்டும் வந்ததுனால சரி வாங்க அப்படின்னு நான் அம்மா கூப்பிட்டு சேஃப்டியாக இருக்குன்னு போயிட்டேங்க. அந்த மாதிரி இது இன்னும் தெரியலைங்க. விஜய் அவர்கள் மீதும் தாவேக்கா மீதும் இந்த சம்பவத்துக்கு பிறகு உங்களுக்கு கோவம் இருக்கா? கோபம்லாம் இல்லைங்க. இது மக்கள் தவறும் இருக்குது. இதில் கூட்டம் நெரிசலில் தள்ளுமுள்ள ஏற்பட்டு அவர் ஒன்றும் பண்ணலைங்க. அவர் மீது ஒன்றும் கோபம் கிடையாது. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Indigo's Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Deebajodi Panchadibam Puja Ennai. Blend of 5 puja oils from the House of Sunland.